அந்த வார்த்தை எப்படி ஆதியாகமத்திலிருந்து ஆமென் மல்கியா வரைக்கும் ஆண்டவர் தேவன் வார்த்தைகள் மூலமாய் வெளிப்பட்டார். அதே வார்த்தை தான் யோவான் 1:12 வாசித்தது போல அந்த வார்த்தை இப்பொழுது எப்படி வருகிறது? மாம்சமாய் வருகிறது. ஏன் மாம்சமா வெளிவருகிறதுனா, நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழுகிற நாட்களில் நமக்கு ஒரு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பு, அந்த விடுதலை, அந்த மீட்பு, அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சமா வெளியே வந்தாதான் நமக்கு மீட்பு ரட்சிப்பு நமக்கு என்ன செய்யும்? கிடைக்க முடியும். அதனாலதான் தேவன் என்ன பண்ணுகிறார்? வார்த்தையா இருந்த இயேசு மரியாளின் வயிற்றில் அவர் மாம்சமாய் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இந்த உலகத்தின் பிசாசின் கிரியைகளிலிருந்து, பிசாசின் வல்லமைகளிலிருந்து, பிசாசின் போராட்டத்திலிருந்து நம்ம அப்படியே அழிந்து போவது, மூழ்கி போவது, அப்படியே பிரச்சனையிலே இருந்து விடுவது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது வேறு ஒரு நோக்கத்திற்காக.